முதலாவது தேவனை தேடுங்கள். ஜெபம். என் ஜெபங்கள் ஏன் விண்ணப்பங்களாகவே இருக்கின்றன என்று எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? நன்றி அறிதலாக உங்கள் ஜெபங்கள் மாற வேண்டாமா? முதலில் தேவனை தேடுங்கள். எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதல் இடம் கொடுத்து பாருங்கள். தடைகள் விலகும். தாமதங்களும் மறுப்புகளும் கூட நன்மைக்கு ஏதுவாக முடியும். அடைப்பட்ட கதவுகள் திறக்கும். சுய புத்தியால் சாதிக்க முடியாததை தேவனுடைய நடத்துதல் நிறைவேற்றும். விசுவாசத்துடன் ஜெபிப்போமா? என்னை காண்கிற தேவனே, என் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் என் அருகில் இருக்கிறீர், என் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர் என்று விசுவாசிக்கின்றேன். நீர் என்னை காண்கிறவர், நீர் என்னை விடுவிக்கிறவர், நீர் என்னோடு உடன்படிக்கை செய்து அதை நிறைவேற்றுகிறவர். என் அன்பு தகப்பனே, இதுவரை பெரிய காரியம் என்று நான் நினைத்தவற்றுக்காகவும் தேவைகளை நிறைவேற்றவும் மட்டுமே உம்மிடம் வந்தேன். இப்போது முதல் என் எல்லாவற்றிலும் உம்மையே முதன்மையாக கொண்டு நடக்க வாஞ்சிக்கிறேன். அதற்கான விசுவாசத்தையும் மன உறுதியையும் எனக்கு தாங்கப்பா. தேவைகளின் மேலும் நெருக்கத்தை கொடுத்தவைகளின் மேலும் இருந்த கவனம் தவறென்று உணர்கிறேன். என் தேவைகளை விட அவற்றை சந்திக்கிற நீர் பெரியவர். அன்பான சமூகத்தை வாஞ்சிக்கிறேன். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்ற வேத வசனங்களை விசுவாசிக்கிறேன். என் சிந்தனையும் செயலும் உமக்கே உகந்ததாக இருக்கட்டும் அப்பா. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று கூறியிருக்கிறபடி எப்போதும் வழிநடத்தும் கண்களால் காண முடியாத உம் பிரசன்னத்தை உணரும் உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. என் அலைச்சல்களை அறிந்தவரே, எனக்காக யுத்தம் செய்பவரே, உம்மை முதலாக கொண்டு நான் நடக்கும்போது என் ஒவ்வொரு அடியும் நீர் கூட இருந்து நடத்துவீர், காரியத்தை வாய்க்கச் செய்வீர். எனக்குள் இருக்கும் இவ்வுலகின் இச்சைகளும் அழுக்குகளும் நீங்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி என்னை சுத்திகரியும். தாயின் கரம் பற்றி நடக்கும் சிறு பிள்ளையைப் போல் உம்மிடம் வருகிறேன். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்ற வார்த்தையை எனக்கும் நிறைவேற்றுவீராக. என் தேவனே, இந்த ஜெபத்தை நீர் கேட்கிறீர். உடனிருந்து அளவற்ற கிருபையால் நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறேன். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன். தேவனுக்கே மகிமை. உங்கள் ஜெப தேவைகள் குறித்து கீழே கமெண்டில் உங்கள் அன்பு சகோதரிக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக.